விசேஷமாக அந்த திருவோண நட்சத்திரம் இன்றைய சாயங்கால பொழுதுலேருந்து வந்தது. அந்த நாளைக்கு அப்புறம்தான் இந்த சன்னிதானத்திலே கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள்லாம் திரளாக ஒன்று கூடி இந்த ஆரம்பத்திலிருந்து விநாயகருடைய ஆராதனத்தில் பூஜையில் இந்த விசேஷமான ஹோமங்கள்லாம் துவங்கியது. விநாயகர் பூஜை, அதன் தொடர்ச்சியாக புண்ணியாக வாஜனம், அதன் தொடர்ச்சியாக கும்பஸ்தாபனம், அதுக்கப்புறம் விசேஷமாக அக்னி பிரதிஷ்டை, அதன் தொடர்ச்சியாக ஹோமங்கள், ஜப ஹோமங்கள், மந்திர ஜப ஹோமங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக எந்த ஒரு திரவியலோப குறைகளும் இல்லாமல் அர்ச்சக மூலமாக ஆச்சாரியர் மூலமாக ரொம்ப விசேஷமாக நடந்தது நம்ம சன்னிதானத்தில். இதன் பூர்த்தியிலே விசேஷமாக இன்றைய பொழுது இந்த சன்னதியிலே ஹயக்ரீவருடைய வரலாறை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை கேட்கறதுக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட ஆசிரியத்தாளுக்கு பாக்கியத்தை அந்த எல்லாம் வல்ல வேம்புலி அம்மன் இன்றைய பொழுது சாயங்காலம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. வேம்புலி அம்மன் அனுகிரகத்தோட அந்த வாகீஷன் ஹயக்ரீவருடைய அனுகிரகம் இங்கே கூடியிருந்து இந்த விசேஷமான உற்சவத்தில் பங்கு கொண்ட அத்தனை குழந்தைகளுக்குமே கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்ரவண நட்சத்திரத்தில் இந்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த ஹோமம் இன்றைய பொழுது சாயங்காலம் நடக்கிறச்சு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் ஞானத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கிழமையில் நடக்கிறது. அவருடைய ரொம்ப விசேஷமான ஒரு சத் விஷயங்கள் இன்றைய பொழுது நம்ம நினச்சி பார்க்காத பொழுது தெய்வம் கைகூடி இந்த வைபவத்தை நடத்தி வச்சிருக்கு. இந்த சன்னதிக்கு நித்தியம் நைமித்தியக்கம் கைங்கரியம் பண்ணக்கூடிய அத்தனை ஆசிரித்த பக்த மகாஜனங்களுக்கும் எல்லாம் வல்ல சாந்த ஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் சர்வ ஐஸ்வர்யங்களையும் கிருபா கடாட்சங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தேக திட ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. அஸ்மதே குருப்யோ நமः. அடியேன் அரும்புல்யூர் கிடாம்பி ஸ்ரீனிவாசன் தாசன்.